ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 எடுத்துக்காட்டு 8.3 என்ன கொடுத்துருக்கான்? ஏ மற்றும் பி ஆகிய இரு விண்ணப்பதாரர்கள் ஐஐடியில் சேர்வதற்காக காத்திருப்பவர். ரெண்டு பேரும் இன்டர்வியூக்கு போயிட்டு ஐஐடியில் சேர்வதற்காக ஏங்கிறவரும் பிங்கிறவரும் காத்திருக்காங்க. இவர்களில் ஏ தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு 0.5. அப்ப ஏக்குரிய ப்ராபபிலிட்டி 0.5. ஏ மற்றும் பி இருவரும் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு 0.3. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏயும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.3 எனில் பி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு 0.8 என நிரூபிக்க நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0. அதிகபட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அதிகபட்சம் இதாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, நிரூபிக்க. அப்ப நமக்கு ஜென்ரலா ஒரு ஃபார்முலா தெரியும். பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு அப்படின்னா அது அதிகபட்சம் ஒன்னா இருக்கும், இல்லைன்னா ஒன்றை விட குறைவா இருக்கும். பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 என்பது நாம் அறிந்தது. நமக்கு தெரியும் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவுங்கிறது ஒன்னா இருக்கணும், இல்லைன்னா ஒன்றை விட குறைவா இருக்கணும். அதானே? எந்த ப்ராபபிலிட்டியும் ஒன்றை விட அதிகமா இருக்காது. ஸோ இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு என்ன ஃபார்முலா எழுதியிருக்கோம்? தேர்ஃபோர் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் ஏ எவ்வளவு? பி ஆஃப் பி தான் கண்டுபிடிக்க போறோம். இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணு. 0.2 இங்கிட்டு கொண்டுட்டு வா. ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கிடையாது, லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சா? 1லேருந்து 0.2 கழிச்சா 0.8. ஸோ பியின் அதிகபட்ச நிகழ்தகவு, பி தேர்ந்தெடுப்பதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு 0.8 இருக்கும், இல்லைன்னா அதை விட குறையா இருக்கும். ஓகேவா?